ஐயப்பா முடியல. அவன் தான் ராசாவா? சரி 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 சரி, நீங்க ஏன் ராசா மாதிரி ஆகணும்? சொல்லுங்க தம்பி, நீங்க ஏன் ராசா மாதிரி ஆகணும்? ஏன்னா உன்ன மாதிரி ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. என்னது? ஏன்னா உன்ன மாதிரி ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும்லடா, அதான். டேய், என்னடா மரியாதை பேசுற? பின்ன நீ மட்டும் ராசாவை மரியாதை இல்லாம பேசலாமா? உனக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான். அவர் இந்த வயசுலயும் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு. உன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? சத்யா, என்ன பேசிட்டு இருக்க? அவர் என் அப்பாடா. அதனாலதான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல அடிச்சு செவுல எல்லாம் திருப்பிட்டு இருப்பேன். சீ, என்ன எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? இப்படிப்பட்ட பையனை என் மருமகனா ஏத்துக்கிடவே முடியாது. யோ, முதல்ல உன்ன மாதிரி ஆள மாமனாரா நான் ஏத்துக்க மாட்டேயா. இந்த பாரு தண்ணியா, இதுக்கு மேல உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். உனக்கு நான் வேணும்னு நினைச்சனா என் கூட வா, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல உங்க அப்பன் தான் வேணும்னா அவன் பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. யோசிச்சு சொல்லு. சத்யா, ராசாடா. வர்றேன். சத்யா, யாருமா இவன்? காத்துல சப்பாத்தி திட்டிட்டு இருக்கான் கிறுக்க மாதிரி. பிச்சைக்காரனை கூட கட்டி வச்சுடுவேன். ஆனா அந்த மாதிரி பைத்தியக்காரங்களை என்னால கட்டி வைக்க முடியாது.